22/11/1997. 22/11/1997 சார்? ஆமாங்க. பிறந்த நேரம் 10:55 AM. 10:55 AM. பிறந்த இடம் அரியலூர். அரியலூர். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். சிம்மராசி, மகர லக்னம், மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரம், சிம்ம ராசி, மகர லக்னமா சார்? மகர லக்னம். ஆமாங்க. இன்னைக்கு ஒரே சிம்மம், இன்னைக்கு ஒரே சிம்மராசிக்காரங்களா இன்னைக்கு வந்து ஒரு வழி பண்ணிடலாம். நல்லா ஐயா, வணக்கம் ஐயா. நல்லா இருப்பீங்க, ரொம்ப உங்க நல்லா ஆசீர்வாதம் எப்போதும் எனக்கு இருக்குன்னு ஐயா. ஆயுளோட ஆரோக்கியமா நல்ல செல்வ வளத்தோட அருமையா நல்லா இருப்பீங்க. மனைவி குழந்தைகளோட சந்தோஷமா நல்லா இருப்பீங்க ஐயா. அடியனோட ஒரே ஒரு வேண்டுகோள் ஐயா, தூங்குறவங்கள, ஜோதிடத்துல தூங்குறவங்கள மட்டும் எழுப்புனா போதும் ஐயா. தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாதுங்க ஐயா. உங்களோட ஹெல்த்தை மட்டும் பாத்துங்க. நீங்க பண்றது எங்களுக்கு ரொம்ப புரியுது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட ஆசீர்வாதத்துல எங்க ஏரியாவில் ஒரு குட்டி ஜோதிடனா இருக்கேன் ஐயா. என்னோட ஆசீர்வாதம்லாம் இல்லை, பரம்பொருளோட ஆசீர்வாதம். நான் சாதாரணமான இல்ல மனுஷன், இல்லைங்க, உங்களோட கூடுதல் அறிவு இல்லாம அவ்வளவுதான், ஜோசியத்துல மட்டும். ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம். 12ல சுக்கிரன் இருக்கிறதுனால வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்றது தெரியுதா? வந்துட்டேங்க ஐயா, கிழக்கு நகர்களுக்கா வந்துட்டேங்க. ஆமா, 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால ஐயா என்னோட எண்ணங்கள்லாம் வந்து இப்போ எனக்கு வந்துட்டு கடன் அடையும், பிளஸ் வந்துட்டு சந்திரதசை எப்படி இருக்கும், ஃபியூச்சர் வாழ்க்கை வந்து எப்படி இருக்குங்க. சந்திரதசை பெரிய இதா இருக்குங்க. அது எனக்கு என்னமோ ஒரு பைத்தியமா இருக்குங்க. ஆன்மீகம் என்னோட உயிர். ஜோதிடம் நீங்க பார்க்கலாம். சந்திரகேந்திரத்தில் இருக்கின்ற புதன் வந்து ஜோதிடத்தை நல்லா கொடுப்பார். ஜோதிடத்தை விட்டுறாதீங்க. ஓகேங்க. இல்லைங்க, விடலைங்க. இந்த இடத்துல வந்து சூரிய தசை கொடுத்த கெடுபலன்களை சந்திர தசை கொடுக்காது. ஓகேங்கய்யா. சூரிய தசை உங்களை 6 வருஷம் போட்டு பெரட்டி எடுத்துருச்சுன்றது தான் உண்மை. ஏன்னா அட்டமாதிபதி தான் அவர். சூரிய தசை பெரட்டி எடுத்தாலே எனக்கு காசு கொடுத்தாருங்கய்யா. 20 வருஷமா சுக்கிரன் கொடுத்த கடன்ல இருந்து சூரிய தசைங்கய்யா ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு கடனை அடைக்க. ஆமா, அதாவது இந்த அமைப்புல சுக்கிரன் வந்து உங்களுக்கு 6ஆம் இடம் 12ஆம் இடம் தொடர்பு கொண்டா என்ன கொடுப்பாரு? உங்களை வந்து கடனை கொடுத்துட்டாருங்க. 20 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன். 12ஆம் இடம் சுபத்துவமாக இருந்தாலே வந்து வெளிநாட்டில் போய் பிழைக்கக்கூடிய அமைப்புகள்னு நிறைய இடத்துல 8-12 சுபத்துவத்தை சொல்றேன். சூரியன் வந்து மனைவியை பிரிஞ்சு குடும்பத்தை பிரிஞ்சு வெளிநாட்டில் மன அழுத்தத்தோட அப்படி இப்படின்ட்டு அட்டமாதிபதி அமைப்புகளை 11ஆம் இடத்தின் பாவகத்தின் வழியாக செய்வார். கடனை அடைக்கக்கூடிய அமைப்பிற்கு 11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருக்க கிரகங்கள் 11ஆம் பாவகம்ன்றதை சொல்றேன்னா, இந்த சூரிய தசையை விட சந்திர தசை, வரக்கூடிய சந்திர தசை உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்யாது. சந்திரன் 7ஆம் ஆதிபத்தியம் 8ஆம் வீட்டின் வழியாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. நல்ல வேளையாக சந்திரனுக்கு ராகுவை தவிர சனி செவ்வாயுடைய தொடர்பு, நேரடி தொடர்பு கண்டிப்பாக கிடையாது. சந்திரன் 8 டிகிரி, ராகு வந்து 14 டிகிரி விலகி இருக்கிறார், 22 டிகிரியில் இருக்கிறார். அஷ்டமச்சனி முடியட்டும். அஷ்டமச்சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஐயா, அந்த சுக்கிரன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னோட மாமா பொண்ணைய லவ் பண்ற அமைப்பை கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல லவ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த வருஷம் மேரேஜ் பண்ணலாம். அந்த டைம் கரெக்டா இருக்கு. 7ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே தெரிஞ்ச பொண்ணுதான்னு சொல்றேன்னா? ஆமாங்க ஐயா, தெரிஞ்சு. ஐயோ, எல்லாமே கிடைச்சுங்க ஐயா. நான் பாருங்க போலீஸ் பைத்தியம், ஆனா அவையோட தசையில போலீஸே விட்டுட்டாங்க ஐயா. 7ஆம் இடம் குரு பைத்தியங்க. எனக்கு போலீஸ் ட்ரெஸ்ஸை பார்த்தா எனக்கு அழுக வருங்கய்யா. எனக்கு அப்படி என்னால தாங்க முடியாத எமோஷனல் வருங்கய்யா. போலீஸ் ட்ரெஸ்ஸை பார்த்தாவே, காக்கி சட்டையை பார்த்தாவே ஆனா ஆக முடியலங்கய்யா. அவயோக தசை திருமண அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும். 7ஆம் அதிபதி சந்திர தசையில தான் உங்களுக்கு திருமண அமைப்புகள், நல்ல திருமணம் அமையும். கவலைப்படாதீங்க. சூரிய தசை, அட்டமாதிபதி தசை என்ன இருந்தாலும் இளம் வயதில் போகிறது நீங்கள் ஒரு மிகப்பெரிய யோகசாலி அப்படின்றத காட்டுது. சந்திரன் கண்டிப்பாக அர்த்த சந்திரனாக, தேவரே சந்திரன் தான், ஆனால் அர்த்த சந்திரனாகத்தான் இருக்கிறார். பாதி ஒளி பொருந்திய சந்திரனாக அவர் இருப்பது ஒரு வகையில் நல்ல ஒரு அமைப்பு. 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு திருமணத்திற்கு பிறகான 7ஆம் அதிபதியுடைய தசையும் நடக்கிறதுனால திருமணத்திற்கு பிறகு, குழந்தை பாக்கியத்திற்கு பிறகு உங்களுக்கு அழகாக லட்டு மாதிரி 2 பிள்ளை பிறக்கும். 5ஆம் இடம் வலுத்திருக்கு. 5க்குடையவருக்கு இங்கே 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லைன்றதை அடிக்கடி சொல்கிறேன். ஆக குருவோட வீட்டில் இருக்கிற 5ஆம் அதிபதியும் குரு பார்க்கின்ற 5ஆம் பாவகமும் நல்ல குழந்தைகளை கொடுக்கும். வெளிநாட்டில் தான் ஃபுல்லாக இருப்பீங்க. வெளிநாட்டிலேருந்து வரவே முடியாது. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அப்படித்தான் இருக்குது ராகுதசை வரைக்கும். ஆகவே
நல்லா ஒரே இருப்பீங்க. ஒரு கொஸ்டின் ஐயா. ஆ ஓகேங்க, ஒரே ஒரு கொஸ்டின் ஐயா. ஏங்க ஐயா என்ன வந்து புதனோட காரகத்துவம் தான் என்ன துரத்திக்கிட்டே இருக்கு. கேமராவை ஒர்க் பண்றேன், ஜோதிடம் பாக்குறேன், பிளஸ் வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ்ல ஒர்க் பண்றேன். என்னோட புதனோட காரகத்துவம் தாங்க என்ன துரத்திக்கிட்டே இருக்கு. அவயோக திசைகள் நடக்கக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்கிறேன்ல. நியாயமாக நீங்கள் வந்து யோக தசை நடந்திருந்தால் செவ்வாயோடைய காரகத்துவத்தில் இருந்திருப்பீங்க. ஆமா, செவ்வாயோடைய ஆனா காரகத்துவத்தில் வாண்டடா நான் புதனோட காரகத்துவத்துல இருக்கேன். என்னங்க? வாண்டடா நான் புதனோட காரகத்துவம் தான் என்ன துரத்திக்கிட்டே இருக்கு. 2ஆம் நிலை சுபத்துவம் என்கின்ற அமைப்பில் புதனுடைய காரகத்துவங்கள் உங்களுக்கு செயல்படுது. குரு யாரையுமே பார்க்கல. ஓகேங்க. குரு யாரையுமே பார்க்கல. புதன் தான் ஓரளவுக்கு சந்திர கேந்திரத்தில் வலுவாக இருக்கிறார். ஆக இந்த அமைப்பின் அடிப்படையில் 2ஆம் நிலை சுபத்துவமாக புதனுடைய தொழில்கள் புதனுடைய அமைப்புகளும் இருக்கு. ஆகவே முதல் நிலை சுபத்துவத்துடைய தொழில் அமையவே அமையாது. என்னுடைய விதிகள் உங்களுக்கு நல்லா புரியும், கவலைப்படாதீங்க. திருமணத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியத்திற்கு பிறகு வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் வெளிநாட்டில் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். சிங்கப்பூரில் தான் இருப்பீங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம்